அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 22வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பு பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது இறைவன் கிட்ட மட்டும் நம்ம கேட்கணுமா, இல்லை மனிதர்களுக்கு நம்ம பாவம் செய்திருப்போம், அநீதம் செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த மனிதர்கள் கிட்டையும் கேட்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள் கிட்ட கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும். ஏன்னா இறைவன் மிக மிக கருணையாளன். அவன் பாவ மன்னிப்பு கேட்கறத விரும்புகிறான், பாவ மன்னிப்பு கொடுக்கறதையும் ரொம்ப விரும்புகிறான். அதனால இறைவனுக்கு செய்கிற அந்த தவறுகளில் நம்ம கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தாலும் அது ரொம்ப இலகுவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர், அவங்க ரொம்ப பாசமானவங்களா இருப்பாங்க, கோபமானவங்களா இருப்பாங்க, கண்டிப்பானவங்களா இருப்பாங்க இல்லையா, குறை சொல்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி பல விதத்தில் இருக்கும்போது அந்த மனிதர்களுக்கு நம்ம அநீதம் செய்யும் போது அந்த மனிதர்கள் நம்மளை மன்னித்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நாம் கேட்கறது ஒரு சிறிய மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா, அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை அவங்க மனசில் பட்ட எல்லா காயத்தையும் மாற்றிடும். அவங்க உங்களால் அடைந்த வேதனைகளையோ இல்லை அசிங்கங்களையோ இல்லை வேற மாதிரியான அவப்பெயர்களையோ மாற்றிடும் அப்படின்னு நம்ம நினைச்சா அது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம் இல்லையா, நீங்கள் அவங்க காசில் மோசடி செய்ததுனால அவங்க ஒரு பெரிய கடங்காரங்களா ஆயிருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களால காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும், அவங்க மனைவியோடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி அவங்க வீட்டை இழந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்களை இழந்த மனிதர்கள் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்ட உடனே இரக்கமுள்ள இறைவன் நம்மை மன்னிக்கக்கூடிய மாதிரி மனிதர்கள் நம்மை உடனே மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ அந்த மனிதர்கள் கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க மன்னிக்கலைன்னா அது என்னவாகும், அப்போ நம்முடைய நிலை என்ன, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலேயோ இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பொன்மொழிகள்லையோ எங்கேயாவது பாவம் செய்த அடியார்கள் பாவத்தை செய்துவிட்டு அந்த யாருக்கு அவங்க அநீதம் இழைத்தாங்களோ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட உடனே அந்த அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் மன்னிச்சிடணும் அப்படின்னு கட்டளை இட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும்னா, பாவம் செஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிட்டா என்ன, இப்போ இவ்வளோ நாள் இழுத்து அவன் ரொம்ப சிரமப்படுறாளேன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ஒரு சைட்ல இருந்து பார்த்து கூட பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய வேதனை மிக பெரியதாக இருக்கலாம். ஸோ நம்ம நம்மளும் எதையுமே நம்ம திணிக்க முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விஷயத்துல அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே திணிக்கல. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமா விட்டாச்சு. நீங்க மன்னிங்க, மன்னிக்காம போங்க, அது உங்களுடைய நாட்டம். ஆனா எதை அதிகமா விரும்புறாங்க, நம்ம சில நேரங்கள்ல சில பேர்கிட்ட நம்ம இது உங்களுக்கு நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா, இதை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் எந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு கேட்டோம்னா மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்துறாங்க. இது மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது, ஒரு வாக்குவாதம் வந்துடுது. அந்த வாக்குவாதம் வந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. இதை அறிவிக்கிற அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய முழங்கால் தெரிகிற அளவுக்கு அவங்க துணியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்களாம், விரைந்து வராங்களாம். அப்போ ரசூல்லா சொல்றாங்களாம், உன்னுடைய தோழருக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, அதான் வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல்லா கிட்ட என்ன சொல்றாங்களாம், இந்த மாதிரி எனக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் கோவமா விரைந்துட்டேன், நான் பேசிட்டேன், அதுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவங்க என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிட்ட சொல்றாங்களாம். அப்போ ரசூல்லா என்ன பண்றாங்களா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாகன்னு 3 தடவை சொல்றாங்க. அதாவது அவங்க புறத்திலிருந்து அவங்களுடைய தோழர், அவங்க உயிர் இல்லையா, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு மேல ரசூல்லா உயிரே வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்படி ஒரு தோழமை இல்லையா. ஸோ அவங்களால இவங்களுடைய கஷ்டத்தை தாங்க முடியாம அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மனிதர் மன்னிக்கணும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துக்குள்ள உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆஹா, அவர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நம்ம மன்னிச்சிருக்கலாம், நம்ம மன்னிக்காம போயிட்டோமே, அப்ப என்ன அவங்களுக்கு என்ன மன சங்கடம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல அவங்க இல்ல ரசூல்லாவை பார்க்க தான் போயிருக்காங்க அப்படின்ன உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களே ரசூல்லாவை தேடி வராங்க. ரசூல்லாவை தேடி வரும்போது
ரசூல்லாவுடைய முகம் வந்து கோபத்தால் சிவக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன தோணுது, என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சரி ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, அவங்க தான் இவ்வளோ மன்னிப்பு கேட்குறாங்களே மன்னிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. 2 பேருக்கும் தானே வாக்குவாதம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அப்படி ரசூல்லாவுடைய முகம் மாறினதை பார்த்தோன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஆஹா ரசூல்லாவுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே கோவம் வருது, அப்படி வரக்கூடாதே, நம்ம தானே கொஞ்சம் அதிகமான தவறு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறாங்க. யார் ரசூலே, இல்லை ரசூலே, நான் தான் இந்த வாக்குவாதத்தை ஆரம்பித்தேன், என் மேலே தான் அதிக தவறு இருக்குது, நான் தான் அவங்களுக்கு அநீதி இழிச்சிட்டேன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஒத்துக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, ஓ அப்படியா, தவறு உங்கள் மேலே ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தோழர்களை கூப்பிட்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி எவ்வளவு பரிஞ்சு பாசத்தோடு பேசுகிறாங்க பாருங்க. அதாவது நான் உங்ககிட்ட வந்து இந்த ஏகத்துவத்தை சொன்னேன், நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க, என்னை பொய்யர்னு சொன்னீங்க, என்னை கஷ்டப்படுத்துறீங்க, ஆனால் என்னைய உண்மையாளர்னு சொல்லி நான் சொன்னதை உண்மைப்படுத்தி எனக்கு ஆதரவு கொடுத்த ஒரே மனிதர் யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்களுடைய பொருளாலும் அவங்களுடைய செல்வத்தாலும் அவங்களுடைய உழைப்பாலும் இந்த மார்க்கத்திற்காக அதிகமாக உழைச்சவங்க யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஸோ அவங்கள எனக்காக வேண்டி நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 2 தடவை கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும். அப்படி கேட்ட உடனே எல்லா சஹாபாக்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது ரசூல்லா வந்து இவ்வளோ நம்மக்கிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மன்னிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலேன்னு அவங்க வீடை தேடி போய் தான் இருக்காங்க. ரசூல்லா இப்படி சொல்லும் போது எல்லா சஹாபாக்களுக்கும் மனதில் வருத்தம் ஏற்பட்டு அன்னையிலேருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நாங்கள் வருத்தப்படுத்தினதே கிடையாது, அவங்க மனம் நோக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் முடியுது. ஹதீஸ்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, அந்த காலத்தில் சஹாபாக்கள் கிட்டையும் நமக்கு இருக்க மாதிரியே சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், பிணக்குகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ தான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் இவங்களை மன்னிக்கிறதா மன்னிக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம யோசிக்கிறோம். அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இருந்திருக்காது, அதனால் அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்காது ரசூல்லா காலத்தில் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் யார், இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள், ரசூல்லாவுடைய இணை பிரியா சகோதரர்கள் மாதிரி இருந்த அவங்களுடைய உற்ற நண்பர்கள் யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள மாதிரி உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை கையாளுறோம், அன்னைக்கு அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் வந்து ஒரு விளக்கமா அமையுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு சண்டை போட்டுட்டோம்னா நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல வருவோம். ஆனா அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாதிரி உயர்ந்த மனிதரே என்ன யோசிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, அவரும் பேசினார் நானும் பேசினேன் அப்படின்னு அதை அவர் சாதாரணமாக விட்டுட்டு போகாம இதுக்கு எனக்கு உடனடியாக மன்னிப்பு வேணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மன்னிப்புக்காக வேண்டி போராடுறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு போராடுறாங்க, எந்த அளவுக்கு ரசூல்லா கிட்ட விரைந்து வந்து எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தோணுது, ஒரு மனிதரை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா அந்த மனிதர் மன்னிக்காம யார் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யார் அவங்க, இந்த உம்மத்திலேயே சிறந்தவங்க, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட நபி தோழர் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ரசூல்லா இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வந்த உடனேவே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஹதீஸில் வருது, மண்டிட்டுறாங்களாம். மண்டிட்டு யார் ரசூலே, இது அவர் மேலே குறை கிடையாது, என் மேலே தான் அதிக தவறு இருக்குது, நான் தான் தவறு இழிச்சிட்டேன் சரிங்களா, அதனால அவங்க மேலே நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வருது. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரருக்கு எந்த விதமான அவப்பெயரும் வந்துடக்கூடாது, தன்னுடைய தவற சரியான வெளியே சொல்லி நான் என்ன பண்ணுறோம் அதுக்குரிய தண்டனையை நான் வாங்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு அவங்க வந்து சொர்க்கத்துக்கே வாக்களிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளோ அவங்களுடைய ஈமான அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான் பாருங்களேன், மாஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அவங்களும் சும்மா கிடையாது இல்லையா, இந்த விஷயத்த அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஒரு வீராப்பா கூட இருந்திருக்கலாம், நான் ஏன் மன்னிக்கணும், அவர் பேசிட்டார் தெரியுமா, எப்படி பேசிட்டாரு, எந்த மாதிரி கோபமான வார்த்தையில என்னை சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லாம கொஞ்சம் மன்னிப்பு கொடுக்க யோசிச்சு இருந்தாலும், எல்லாரும் மனிதர்கள் தானே, மனிதர்கள்ன்ற இதுல இவங்க உடனே கேட்ட உடனே அவங்க மன்னிக்கணும்னு இல்லையே, அப்படி கோபத்துல இருந்தாலும் அடுத்து உடனே என்ன பண்றாங்க, வீடு தேடி ஓடி போறாங்களாம்.
ஐயோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்கலையே, அவங்க கிட்ட போய் நாளைக்கு நம்ம மறுமையில என்ன பண்றது, கணக்கு கேட்கறதா, அவங்க எப்படியாப்பட்ட சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னவாகுது, ஃபீல் பண்ணி ஓடி போய் என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்க போறாங்க. அடுத்து ரசூல்லாவை நோக்கி ஓடி வராங்க இந்த விஷயத்த கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய அந்த தூய்மையான ஈமானை நினைக்கும் போது உண்மையுமே நமக்கு மெய்சில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் மனிதர்களுக்கு செய்கிற அநீதம் எப்படியாப்பட்டதுங்கிறத அந்த சஹாபாக்கள் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இதுல கடைசியா ரசூல்லா இல்ல என்னுடைய தோழர் இவங்களை நீங்க மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மற்ற சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்களா? இல்ல, அவங்க என்ன பண்ணல, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க அதாவது ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் என்னைய பொய்ப்படுத்தின காலத்துல அவர் உண்மைப்படுத்தினாரு, இந்த மார்க்கத்திற்காக அவருடைய உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையுமே அவர் அர்ப்பணிக்க தயாரா இருந்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு, அந்த மனிதரை எனக்காக மன்னிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்டா தான் வைக்கிறாங்க. ஸோ அதை கேட்டு மற்றவங்க எல்லாரும் மன்னிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இவ்வளோதான் நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. என்னன்னா, ஒரு மனிதர் சங்கடப்பட்டுட்டா கஷ்டப்பட்டுட்டா அவர் மனசு வந்து அவங்க மன்னிக்கிற வரைக்கும் மற்றவங்களும் அவங்கள ஃபோர்ஸ் பண்றதும் தவறு. எடுத்து சொல்லலாம் எது எது நல்ல விஷயம். குரான்ல இந்த மாதிரி மன்னிக்கிறத பத்தி அல்லாஹ் எவ்வளோ சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு எடுத்து சொல்லலாமே தவிர உங்களை மன்னிச்சுதான் ஆகணும்னு ரசூல்லாவும் ஆர்டர் போடலை. அடுத்து நம்ம குரான் வசனத்தை பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா 42வது அத்தியாயத்துல நிறைய வசனங்களை சொல்றான். அந்த வசனம் ஃபுல்லாமே பார்த்தோன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்களும் அநீதம் இழைத்தவங்க இவங்களை பத்தியே தான் சொல்றான். ஆனா ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் ஒரு நேரத்துல என்ன சொல்றான், பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுடைய மனநிலையையும் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு உரிமை இருக்கு, தீங்கு செய்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, மன்னிக்காம இருக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அழகான வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதை அப்படியே முழுசா வாசிச்சு காட்டுறேன். அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கடான விஷயங்களையும் தவிர்த்துப்பாங்க. கோபம் வர நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னிக்க கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து மூமின்களை பத்தி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றான். இவங்க அந்த மாதிரி தொழுகக்கூடியவங்களா இருப்பாங்க, நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, நிறைய விஷயங்களை சொல்லிட்டு 39வது வசனத்துல என்ன சொல்றான்னா, அன்றையும் அவர்களுக்கு அக்கிரம் செய்யப்பட்டால் அதற்கு எதிராக நியாய தீர்க்கும் முறையில் பழி தீர்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அதாவது அவங்க அவ்வளோ மூமின்கள் நல்லவங்க, அவங்க இபாதத் செய்வாங்க எல்லாம் அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்க மன்னிப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு நியாயம் தீர்க்கும் வழியில பழி தீர்த்துப்பாங்க. ஒரு மனிதன் நம்மளுக்கு தவறு இழைச்சிட்டா அவங்க விஷயத்த நம்ம பழி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷனை கொடுக்குறான். இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும். ஆனால் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாவிடம் இருக்கிறது. இப்ப திரும்ப என்ன சொல்றான் பாருங்க, தீமைக்கு கூலி தீமை தான், அதை போல தீமை தான், பழி தீர்த்துக்கலாம், அதே அளவுல தீர்த்துக்கலாம். ஆனா எவர் மன்னிச்சு அந்த விஷயத்த சமாதானம் செய்து போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கு அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இந்த அல்லாஹ்விடம் கூலிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். இதை எப்படி சில விஷயங்களை அல்லாஹ் நானே நேரடியாக கூலி தரேன் அப்படின்னு சொல்றத நம்ம இப்போ நோன்புக்கு சொல்ற மாதிரி அதை ஒரு உயர்வான்னு நினைக்கிறோமோ, நான் என்னுடைய மன்னிப்பு அந்த மஃபிரா என்னைக்கிட்ட இருந்து கிடைக்கிற மஃபிரா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட ஒரு துவால சொல்லியிருப்போம் இல்லையா, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸில. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் மன்னிப்போ அந்த மாதிரி அவங்களுடைய கூலி என்னிடம் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னாலே அதை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கூலி. அதை யாருக்கு சொல்றான், பாவம் செய்தவர்களை மன்னித்த சமாதானமா போறாங்க இல்லையா அந்த மனிதர்களை சொல்றான்ல. எனவே எவர் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் பழி தீர்த்து கொள்கிறாரோ அவர் மீது குற்றம் சுமத்த யாதொரு வழியும் இல்லை. இப்ப அல்லாஹ் திரும்ப என்ன சொல்றான்னா, அநியாயம் செய்யப்பட்ட பிறகு அவங்க அந்த மனிதரை அந்த அநியாயம் செய்தவரை பழி தீர்த்துக்கிட்டா அவங்க மேல குற்றம் சுமத்துறதுக்கும் எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதே விஷயங்கள் தான் பாருங்க, மன்னிக்கணும்னு சொல்றான், அப்புறம் பழி தீர்த்துக்கலாங்கிறான், அப்புறம் சரியான விதத்துல பழி தீர்த்தாலும் மன்னிக்கிறது நல்லது, என்கிட்ட மன்னிப்பு இருக்கு, என்கிட்ட கிஃப்ட் இருக்குன்றான். அடுத்து என்ன சொல்றான்னா, பழி தீர்த்துக்கிறவங்க மேல நம்ம எதுவும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னா, ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதியின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீது தான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது. இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இப்ப என்ன சொல்றான்னா, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு யார் ஒருத்தர் இந்த மாதிரி தவறி பண்ணிக்கிட்டு பூமியில குழப்பம் விளைச்சிக்கிட்டு இருக்காங்களோ, மனிதர்களுக்கு அனிதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலதான் குற்றம் இருக்கு, அவங்களுக்கு வேதனை இருக்குதான் அப்படின்னு திரும்ப சொல்றான். ஸோ அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னா,
ஆனால் எவரேனும் பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக்க உறுதியான செயலாகும். ஆனால் யாராவது இந்த மாதிரி குற்றம் செய்தவங்களை பொறுத்துக்கிட்டு மன்னிச்சு போனீங்கன்னா அது ரொம்ப உறுதியான செயலாக இருக்கும், நல்ல செயலாக இருக்கும்னு சொல்கிறான். இந்த மாதிரி இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கே அல்லாஹ் நினச்சா மன்னிச்சிருங்க அப்படின்னு இதை ஒரு கட்டளையாக விட்டுருக்கலாம், இல்லை மன்னிக்காதீங்க அவங்களுக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் சுமத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒரு மூமினோட இயல்பை சொல்லும் போதே அவங்க கோபம் வரும்போது மன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து உங்களுக்கு யாராவது அனிதம் செலுத்திட்டா நீங்கள் அனிதம் செஞ்சுக்கங்கன்னு சொல்கிறான், அடுத்து அவங்கள மன்னிங்கன்னு சொல்கிறான், அடுத்து அனிதம் செய்தவர்கள் மேலே தான் குற்றம்ங்கிறான், அடுத்து அந்த மாதிரி குற்றம் செய்தவர்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். ஸோ இதே தான் இப்போ இந்த வசனம் நீங்கள் 37லேருந்து 43 வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே தான் திரும்ப 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 வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனமாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தாலாவே இந்த அனிதம் செய்யப்பட்டவனுடைய மனதையும் அனிதம் இழைக்கப்பட்டவனுடைய மனதையும் அல்லாஹ் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம உடனடியாக சொல்ல வேண்டிய சட்டம் கிடையாது, உடனடியாக மனிதர்கள் மேலே நம்ம திணிக்க முடியாது. ஏன்னா மனிதர்களை ஒரு இயலாமையில தான் நம்ம படைச்சிருக்கோம். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுட்டா அந்த கஷ்டத்துலேருந்து உடனே அவனை திருப்பணும், அவன் அவனுக்கு நம்ம ஆர்டர் போடணும், ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு வந்துட்டா அவனை மன்னிச்சிருன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் விரும்பலை. அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா அந்த பாவம் செய்தவன் பாவி மன்னிப்பு கேட்கும்போது அவனுடைய மன வருந்துதலையும் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், நமக்கு முன்னாடி வைக்கிறான். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும்ல, அவனும் வருத்தப்படுறான்ல, அவனும் மன்னிக்கப்படணும்ல. அவனுக்கு நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் மன்னிக்காமல் விட்டீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் எவ்வளோ இழந்தீங்களோ அதை மட்டும்தான் அவங்க கிட்டேருந்து நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா? ஒரு 10,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு அவன் திருப்பி கொடுக்கலன்னா அந்த காசுக்கு உள்ள நன்மைகளை தான் அவர்கிட்ட எடுக்க முடியும். இல்லை வேற ஏதாவது விதத்தில் நம்மளை அசிங்கப்படுத்தியிருந்தாங்கன்னா கேவலப்படுத்தியிருந்தாங்களா அந்த அளவுக்கு நன்மைகளை தான் நீ அடைய முடியும். ஆனால் நீங்கள் மட்டும் மன்னிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கங்களேன், உங்களுக்கு நான் எப்படி தெரியுமா கிஃப்ட் கொடுக்க போகிறேன், என்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இது அந்த அனிதம் இழைக்கப்பட்டவன் மேலே அல்லாஹ் வச்சிருக்க அதிகப்படியான கருணைன்னு நினச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் நீ மன்னிச்சுட்டு போயிட்டா இன்னும் ஸ்பெஷல் ஆயிடுவல்ல அப்படின்னு அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்டவன் மேலே என்ன பண்ணுறான், கருணை காட்டுறான். அதே மாதிரி அநீதி இழைத்தவனையும் ஒரு சான்ஸ் கொடுக்குறான், அவனுக்கும் மன்னிச்சு விட, அவன் அடுத்து திருந்துறானா பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய இரக்கத்தை நினைக்கும் போது உண்மையாலுமே நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மேலே கருணை உள்ளவனாக இருக்கான் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு சில விஷயங்களை ஜீர்ணிக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நாளைக்கு மறுமையில் எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது. இந்த உலகத்துலையும் ஏற்படாது, மறுமையிலையும் ஏற்படாது. சரிங்களா? குற்றமற்றவர்கள் தான். நாளைக்கு நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எதை விட்டோமோ, மானத்தை விட்டோமோ, பணத்தை விட்டோமோ, இல்லை வேற எந்தாவது விஷயத்தில் நம்ம நஷ்டப்பட்டோமோ அதை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம மறுமையில் வாங்கிடலாம். இல்லைனா நம்முடைய பாவங்கள் அவங்க மேலே திணிக்கப்படும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் மன்னித்தால் அந்த மன்னிப்பிற்குரிய சிறப்பு மிக உயர்ந்தது. அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இந்த பாவ மன்னிப்பு கேட்டு வரான் இல்லையா அந்த மனிதர், இப்போ அவனுடைய வருந்துதலையும் அல்லாஹ் தஆலா பார்ப்பான் இல்லையா? ஏன்னா இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறதோடு அவங்க விடலை, அவங்க எந்த மாதிரி ஒரு கெட்ட பெயர்களை அவப்பெயர்களை கொடுத்தாங்களோ அந்த பெயர்களை எல்லாம் நீக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. இறங்கி என்ன பண்ணுறாங்க, இல்லை அவரை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், நான் பொல்லாதவன். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எப்படி ஒத்துக்கிட்டாங்க, இது நான் பண்ணது தான் தப்பு, அவர் மேலே தப்பு இல்லை, அவர் மேலே கோவப்படுறாதீங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி என்ன பண்ணணும், அவங்கள பற்றி வெளியே எல்லார்கிட்டையும் யார்கிட்ட தவறுதலாக சொன்னமோ அவங்க மனம் மாறுற அளவுக்கு, சரிங்களா, ஆஹா இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரோ அப்படின்னு அந்த மனிதர் நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லார்கிட்டையும் அவங்கள பற்றி நல்லதாகவே சொல்லணும். நல்லதாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை பணம் மோசடி பண்ணியிருந்தா அந்த பணத்தை அவங்கக்கிட்டேயோ இல்லை அவங்க வாரிசுக்கிட்டேயோ கொடுத்து அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சரி பண்ண எந்த அளவுக்கு முயற்சிக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக தௌபா செய்யணும். அல்லாஹ் இந்த மனிதர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் இந்த மனிதர் என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிறார், அல்லாஹ் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு நீ அருள் புரி, அவருக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன், நான் அவருக்காக வேண்டி நன்மைகள் செய்கிறேன். ஸோ அவருக்கு நீ அருள் புரிஞ்சு அவருடைய மனசில் என் மேலே இரக்கத்தை கொடுவையல்லா, நாளைக்கு மறுமையில் நான் குற்றவாளியாக நின்றக்கூடாதல்லா அப்படின்னு துவா செய்யணும். அந்த காரியத்தை வேற எந்த மனிதர்களுக்கும் செய்யாமல் பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களை ஒரு அனிதம் இழைத்தவர் செஞ்சுக்கிட்டு அனிதம் இழைக்கப்பட்டவர் மன்னிக்காமல் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நம்முடைய மனதை யார் அனிதம் இழைத்தாங்களோ அவங்களுடைய மனதை அல்லாஹ் பார்க்குறான் இல்லையா? இவ்வளோ வருந்துறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ இறங்கி பண்ணுறாரு. ஆனால் இவரை மன்னிக்கலைன்னா அவர் மேலேயும் தப்பு கிடையாது.
ஆனால் இவருக்கு வேண்டிய இந்த வருத்தத்திற்குரிய இந்த தௌபாவிற்குரிய ஒரு கூலியையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்களுக்கும் அல்லா தாலா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கூலி கொடுக்கலாம், அவங்களுடைய தரஜாத்தையும் உயர்த்தலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் அழகான முறையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், தீர்ப்பளிப்பான். மாஷா அல்லா இல்லையா. ஸோ அல்லா தாலா தீர்ப்பாளர்கள் எல்லாம் சிறந்தவன் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் இதில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மனிதர் மன்னிப்பு கேட்டதுனால அவர் மனம் வருந்ததுனால இப்போ அவருக்கு மன்னிப்பு கொடுக்கணுமா? இப்போ மன்னிப்பு கேட்காம இருக்க மனிதர்களுக்கும் நிறையா வசனங்களில் வந்து என்னவாகுது, மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வருதே இல்லையா. இதுக்கெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கே குரான் வசனங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ அதை பற்றியும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரி வந்து இந்த உறவுகளுக்கு இடையில நட்புகளுக்கு இடையில ஏற்படுற இந்த பிணக்குகள், அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, எப்படி மன்னிப்பு கேட்கறது, நம்ம அவங்க விஷயத்துல தாழ்ந்து போய் தான் ஆகணுமா, உறவுகளை பேணுறதுக்காகவோ நட்பை பேணுறதுக்காகவோ நம்ம இந்த மாதிரி தான் இருந்து ஆகணுமா, இதை பற்றி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தோட சேர்த்து அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு பயான்லேயே சொன்னால் பயான் ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நாம் செவியுற்ற எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.